அப்படின்றது வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு பொருள். அண்ட் அது வந்து பெரும்பாலும் வந்து எரிக்கிறதுக்கு ஒரு பொருளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற ஓவியங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்குமான ஓவியங்களை வந்து இங்கே வரைஞ்சிருக்காங்க. இதில் வந்து பனை ஓலையில் ஒரு ஓவியம் வரைய முடியுமான்னு நம்மக்கிட்ட கேட்டாலே ஃபஸ்ட் அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட இது நம்மளோட ஆர்ட் ஃபார்ம் நம்மக்கிட்ட இருந்து நம்ம சோழ மன்னர்கள் மூலமாக கலிங்க போகிறப்போ ஒரிசா போயிருக்கு. ஸோ அந்த மக்கள் அதை பிடிச்சி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதை வந்து நம்ம மறந்துட்டோம். ஸோ இதை கற்றுக்கிறது மூலமாக, இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்மை நம்ம கற்றுக்கிறது மூலமாக கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு வேல்யூடேஷன் அஸ் வெல் அஸ் ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு ரெவென்யூ ஜென்ரேஷனும் க்ரியேட் ஆகும். அண்ட் நம்ம மரம் இது வந்து நம்மக்கிட்ட இருந்த நம்ம பாரம்பரியமான மரத்தை வந்து நம்ம வந்து மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகலைன்னா வேறு யார் எடுத்துகிட்டு போவா? நம்மளை விட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு வெரி ஸ்மால் ஃபார்மில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஆர்டிஷியன்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா எங்ககிட்ட ஓலை இல்லை அப்படின்றாங்க. நம்ம இங்கே கோடிக்கணக்கான மரங்கள் வச்சுருக்கோம். யார் அதெல்லாம் பயன்படுத்த போகிறா? நம்ம தான் கண்டிப்பாக எடுத்து அதை பயன்படுத்தணும். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இந்த ஓவியங்கள் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும், அதாவது புன்னகை இருக்கோ இல்லையோ, புன்னகை ஒரு முக்கிய கண்டிப்பாக. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது அசெட். இது வந்து நம்ம மரத்துலேருந்து வர வேல்யூ அடிஷன்ஸை நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஆக்சுவலி நேற்று நான் ஒரு வளையல் போட்டிருந்தேன், இன்றைக்கி நான் போடல. பனை ஓலையிலேயே வளையல் பண்ணியிருந்தாங்க. தோடுகள், கம்மல் எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம வந்து அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக இது ஒரு வேவ், ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாள் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு தனி விதமான ஒரு ஃப்ளோன்னு தான் நான் சொல்வேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹெரிட்டேஜ், ஹைஜீனிக், பாரம்பரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரியான அணிகலன்களை அணிந்து போகும்போது சமுதாயத்தில் மற்றவங்க பார்க்கக்கூடிய பார்வை நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம எல்லாருமே வந்து யூனிக்காக தானே இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றது தான் நம்மளோட தாட்டாகவே இருக்குது. அப்போ இதுவும் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டடாக நம்ம காமிக்கலாம். நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து போடும்போது சந்தோஷப்படுற நம்ம, அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பாரம்பரியத்தையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நான் இப்போ இன்றைக்கி வந்து இந்த வளையல் போட்டிருக்கேன், இதையே ஒரு பனை ஓலையில் போடும்போது அது ஒரு யூனிக்னஸ் தான். அது ஒரு யூனிக்கான விஷயமா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொருட்களை நம்ம தானே பெருமையாக நினைக்கணும். பனை ஓலையில் ஆர்ட் ஒர்க்ஸ் எப்படி பனை ஓலைங்கிறது அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பொருள். அதை இப்போது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான முயற்சி. இங்கே வந்து ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்களை வரைக்கும் எல்லாருமே இதை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஏஜ் மக்கள் அப்படிங்கிறதுக்கு இல்லை, யாருனாலும் கற்றுக்கலாங்கிற ஒரு விஷயம் இது. இது வந்து நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு ஒரு கமர்ஷியலாக எக்கனாமிக்கலான ஒரு பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்காக ட்ரைனிங்க்கு ஒடிசாலேருந்துலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பொதுவாக மதுரை அப்படின்னாலே ஊர் சுற்றுறது காலேஜ் டேஸில் இப்படி சுச்சுவேஷனில் வந்து உட்காந்துட்டு இதை கற்றுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு? ஆமாம், ஆக்சுவலாக இது ஒரு நல்ல டைம். ஆக்சுவலாக கரெக்டாக இந்த சம்மர் வெக்கேஷனில் வச்சுருக்காங்க, எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி. நீங்கள் சொல்கிற மாதிரி யூஸ்வலாக கேம்ஸ் விளையாண்டுட்டு ஃபோன் பார்த்துட்டு இல்லாமல் இங்கே வந்து 4-5 பேர் எல்லாரோட சேர்ந்து கலந்து உட்காந்து ஒரு விஷயத்த பண்ணுறது, நிறைய கம்யூனிகேஷன் நடக்குது, ஒருத்தவங்ககிட்ட நிறைய கற்றுக்க முடியுது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆஃப்டர் ட்ரைனிங் நீங்களே பிஸ்னஸ் பண்ணலான்ற அளவுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஆமாம், இவங்களே வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்களே கமர்ஷியலாக தராங்க. இங்கே இந்த ஒர்க் ஷாப்புக்குமே நிறைய அவங்க வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதை வந்து நெக்ஸ்ட் ஒரு எக்கனாமிக்கல் லெவல்லையும் அவங்க வந்து கொண்டு போகிறதுக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் கற்றுத்தராங்க. இது ஒரு நிலா தான் நான் வந்து வரைஞ்சது. ஸோ அது வந்து நான் பேப்பர் ட்ராயிங்ஸ் நான் யூஸ்வலாக பண்ணுவேன். ஸோ அந்த ட்ராயிங்கே வந்து அப்படியே எப்படி ஒரு பனை ஓலையில் வந்து எப்படி ரெப்ளிகா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் ஆல்ரெடி பேப்பரில் பண்ண ஒர்க் வந்து இதில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். ஸோ பேப்பரில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட்? பேப்பருங்கிறது நார்மலாக நம்ம ஈஸியாக ஒரு லைன்னாலும் நம்ம வரைஞ்சிடலாம் ஒரு ஸ்ட்ரைட்டாக. ஆனால் பனை ஓலைங்கிறது அது நம்ம ஓலை உடையாமையும் பார்த்துக்கணும், பிரேக் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த நீடில் வச்சு ஒன்றா மெதுவாக என்கிரேவ் பண்ணி கார்வ் பண்ணி தேவையில்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது பண்ணுறதுக்கு. நார்மல் மாடர்ன் பெயிண்டிங் ஆர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட உழைப்பை வந்து இதில் புரிஞ்சுக்கிறோம். ஆமாம், அது உண்மை தான். இதுலேயே வந்து அந்த காலத்து ஓவியங்கிற மாதிரி இல்லாமல் பனை ஓலையில் வச்சு மாடர்ன் ஆர்ட்ஸ் எப்படி பண்ணுறது, அதுவுமே நம்ம எல்லாமே பண்ணலாம் இதில் வச்சு. ஆமாம். இப்போ ஒரு ஆர்ட் ஃபார்முங்கிறப்போ இப்போ வர ஜென்ரேஷன்ஸ்க்கு இது ரொம்ப புதுசாகவும் இருக்கும், அவங்க ரொம்ப என்கரேஜபிளாக இருக்கும் அவங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.